வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன், சந்திர பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை ஒரு சிறு கருத்தை நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 6வது வீட்டில் கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறை, நீதிபதி, வக்கீல் என வேலை, வெற்றி என காரகத்துவத்தை கொண்ட அந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலோ அல்லது லக்னத்திற்கு 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டம், விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, தலைமறைவு, அறுவை சிகிச்சை என ஆயுள் தீர்க்கம் இந்த காரகத்துவத்தை கொண்ட லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிலும் சூரிய பகவான் இருந்தால் உங்கள் ஜாதகருக்கும் ஜாதகனுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தை வழி உறவுகளும் பகையாக நினைப்பார்கள். சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி இவர்களும் பகையாக நினைப்பார்கள். அரசு துறைகளிலே பணிபுரிந்தால் அரசு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அரசியலில் இருந்தால் கௌரவம், மதிப்பு, மரியாதை பாதிக்கும். அதே லக்னத்திற்கு தந்தை வழி உறவுகள் பாதிக்கும். சூரிய பகவான் 6, 8 இருக்கும்பொழுது அதே லக்னத்திற்கு 6, 8 கால புருஷனுக்கு 4வது வீடு, தாயை குறிக்கக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், சுகபோக வாழ்க்கை, விவசாயம் மற்றும் சொகுசு பங்களா, சுகமான வாழ்க்கை, சொகுசு கார்கள், கனரக வாகனங்கள், உயர்கல்வி இவற்றை குறிக்கக்கூடிய வீடு கடகம் வீடு. இந்த வீட்டினுடைய கிரகம்தான் தாய் கிரகம் சந்திரன். இந்த சந்திர பகவான் லக்னத்திற்கு 6லோ லக்னத்திற்கு 8லோ மறைந்திருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதேபோல் சூரியன் 6, 8 மறையும் பொழுது மாமனாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.